அதுக்கடுத்து அந்த அவுள் வந்துட்டு ஆந்தை வந்துட்டு சொல்லுது, இல்ல நான் வந்துட்டு ஒரு ஆந்தை அப்படின்னு சொல்லுச்சு. அது ஒரு வீசா மாதிரி என்னமோ தெரிஞ்சிச்சு. இதுதான் பிக் பேட் மவுஸோட மிஸ் அப்படின்னு பார்த்துச்சு. ஊர்ல ஒரு அப்பா கரடியும் பையன் கரடியும் இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த அப்பா கரடியும் சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இனிமேல் நீ வீட்டுல ஆட்டமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா உன்னைய அப்பேட் மவுஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கடுத்து பிக் பேட் மவுஸா அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு பையன் கரடி சொல்லுச்சு. அதுக்குன்ட்டு அவங்க அப்பா கரடி சொன்னாங்க, பலமா இருக்கும், வாலு நீளமா இருக்கும், கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கடுத்து அவங்க அப்பா தூங்கிட்டே இருக்கும் போது, நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்கும் போது அந்த பையன் கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. போர் அடிச்ச உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா பிக் பேட் மவுஸ பார்க்க போச்சு. போன உடனே ஒரு வால் மாதிரி என்னமோ இது மாதிரி பார்த்தா என்னமோ வாலு. அந்த வாலு இதுதான் பிக் பேட் மவுஸோட வாலா அப்படின்னு பார்த்துச்சு. சரின்ட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த பையன் கரடி வந்துட்டு சொல்லுது, நீங்க தான் பிக் பேட் மவுஸா அப்படின்னு கேட்டுச்சு. நான் இல்ல, நான் ஒரு பாம்பு அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அதுக்கடுத்து அந்த பையன் கரடி வந்துட்டு, ஓ ஆமா, உங்களுக்கு கண்ணு வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. திருப்பியும் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கால் மாதிரி என்னமோ இருந்துச்சு. மேல மரத்துல ஒரு ஆந்தை இருந்துச்சு. அந்த ஆந்தைய பார்த்து இந்த கரடி கூப்பிடுது. கரடி கூப்பிட்ட உடனே இதுவும் இறங்கி வருது. இறங்கி வந்த உடனே நீங்களா பிக் பேட் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கரடி சொல்லுது. அதுக்கடுத்து அந்த அவுள் ஆந்தை வந்துட்டு சொல்லுது, இல்ல நான் வந்துட்டு ஒரு ஆந்தை அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கடுத்து இந்த பையன் கரடி வந்துட்டு சொல்லுச்சு, ஆமா உங்களுக்கு குட்டியாதான் வால் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே திருப்பியும் நடந்து போயிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு கால் மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா இங்க ஒரு வீசா மாதிரி என்னமோ தெரிஞ்சிச்சு. இதுதான் பிக் பேட் மவுஸோட மிஸ் அப்படின்னு பார்த்துச்சு. பார்த்த உடனே வெளியே வந்த உடனே நீங்களா பிக் பேட் மவுஸ் அப்படின்னு கேட்டுச்சு அந்த பையன் கரடி. உடனே இந்த நரி என்ன சொல்லுதுன்னா, இல்ல நான் வந்துட்டு ஒரு நரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் கரடி வந்துட்டு, ஆமா உங்களுக்கு ஒயிட் கலர்ல கண்ணு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல உக்காந்துக்கிச்சு. அதுக்கடுத்து இந்த இது வந்துட்டு போயிட்டே இருக்கும் போது இங்க வந்து ஒரு எலி இருக்கு. பசிக்கும் போது அதை சாப்பிடலாம்னு நினைச்சிச்சு. அதுக்கடுத்து ஓடி போய் சாப்பிட பிடிச்சிச்சு. உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு இந்த பையன் கரடி சொன்ன உடனே நான் தான் பிக் பேட் மவுஸ் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கடுத்து நீ இத்தனோண்டுதான் இருக்க, எங்க அப்பா சொல்லியிருக்காரு பிக் பேட் மவுஸ்னா பலமா இருக்கும், கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கும், வால் பெருசா இருக்கும், நீ எப்படி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து எங்க அண்ணனை கூப்பிடட்டா அப்படின்னு உடனே இந்த பையன் கரடி வந்துட்டு சொல்றான், இவன் உங்க அண்ணனை போய் கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே மரத்து மேல ஏறிட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல நிழல் வந்துருச்சு. பெரிய ஒரு குட்டி எலி மரத்து மேல ஏறின உடனே பையன் கரடி வந்துட்டு பயந்துருச்சு. இது பெருசா இருக்கு நிழல்ல, இது பிக் பேட் மவுஸ். அதுக்கடுத்துட்டு பயந்து ஓடி போயிட்டு அதுக்கடுத்து அவங்க அப்பா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அப்பா கண்ணை திறக்கிறதுக்குள்ள படிச்சுக்கிச்சு அவங்களுக்கு. உடனே இந்த எலி வந்துட்டு எட்டி பார்த்துச்சு இவங்க 2 பேரும் தூங்குறத. அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு.